पेपर लीक ये कोई मामूली विषय नहीं है. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பார்த்தோம்னாக்கா சத்தியமூர்த்தி பவனை வந்து முற்றுகை போராட்டம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காரு. தேச விரோதிகள் தான் இதுல வந்து பங்கேற்கிறாங்க அப்படின்னு இவர் ஒரு புது கோணத்தை வந்து இதுக்கு கொடுக்குறாரு. அண்ணாமலை சொன்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னாக்கா மாணவர்கள் வந்து சுயநலவாதிகள் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண விடாம தடுக்கணும். நீங்க சுயநலவாதி நீங்க தான் சார், உங்களை தான் சார் அரசியல் இருந்தே உங்களெல்லாம் தடுக்கணும் சார். விஜய் சார் எங்க எதிர்க்கிறாரு பிஜேபியை? நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன், அவர் தூக்கத்துல கூட எதிர்க்க மாட்டாங்க. அப்ப நீங்க இங்க இதை பெருசா பிரச்சனை பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற காவல்துறை வச்சு உங்களை அடக்குமுறை பண்ணுவாங்க. சும்மா தமாசுக்கு பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்லி 4 பிரச்சாரத்தை பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு நாளும் டெய்லி எக்ஸ்போஸ் ஆகுறது யாரான்னா தாவேக முதலமைச்சர் ஐயா விஜய். அவருக்கு நீட்டு தேர்வில் ஒரு ஜெனியூனான அக்கறை கிடையாது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு. ஏன்னா அவர் சொன்னா கேட்கக்கூடிய இடத்துல பல இளைஞர்கள் இருக்காங்களே, ஜென்சி கூட்டம் பின்னாடி வரும். இல்லைங்க, எனக்கு வந்து அபிஜித் தீப்கே இஸ் மோர் தென் எனஃப். அது கரெக்ட் சார். ஆனா நீட் ஆரம்பத்துல இருந்து எதிர்த்தது தமிழ்நாடு தான். கரெக்ட். பிரகாஷ் ராஜா போயிருக்கிறாருல, அப்புறமா இன்னொரு நடிகர் கிஷோர் பேசியிருக்கிறாருல. ஹேட்ஸ் ஆஃப். திமுக மாணவர் அணியோ இளைஞர் அணியோ கூட இதுல பெருசா இறங்கலையே சார். இவங்களுக்கெல்லாம் தார்மீக அடிப்படை கிடையாதுங்க, இவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்தவங்க. டிகே சிவகுமார், சதீஷன், அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டில இவங்கெல்லாம் ராகுல் காந்தியோட இருக்காங்க. மாணிக்கம் தாக்கூர் அதுக்கு கூட போலையே. எதுக்கு நாங்கள் இங்கே படம் இங்கே ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது, என்ன என் நண்பரோட படம் ஓடிட்டு இருக்குது, அது வெற்றி விழா போனோம், அது முக்கியமாக இருக்கணும். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், தமிழகத்துல முதல்வர் காலை உணவு திட்டம்னு இருந்த திட்டத்தோட பேரை காமராஜர் உணவு திட்டம்னு மாத்தி இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? மாற்றத்துக்கு உண்டான அவசியம் என்ன? கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா காமராஜருக்கு விழா எடுக்கிறது, முதல்வர் அவர்களை காமராஜரோட ஒப்பிட்டு பேசுவது, இப்படியெல்லாம் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இதோட இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்ன சிந்தனை வருது? பழைய புராண கதைகள் பார்த்தீங்க, இல்லை அரசர்களுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு நாட்டை கைப்பற்றாங்கன்னா அந்த நாட்டில் வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் முடிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய கோயில் புராண சின்னங்கள் எது அதெல்லாம் அழிக்க முடியுமோ அழிச்சிட்டு இவங்களோட சின்னங்கள், இவங்களோட மரபுகள், இவங்களோட கலாச்சாரம் என்னவோ அதை ஏற்றும். இது கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். இது வந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆட்சி காலத்துலையும் நடக்குது. அதிமுக கொண்டு வர திட்டங்களை திமுக எதிர்க்கிறது, இல்லை அழிக்கிறது, இல்லை திமுக கொண்டு வர திட்டங்களை அதிமுக அழிக்கிறது, எதிர்க்கிறது. உதாரணத்துக்கு அம்மா உணவகம், திமுக ஆட்சி காலத்தில் அம்மா உணவகம் வந்து நசுக்கப்பட்டது போதிய அளவுக்கு. ஆனா இது வரைக்கும் இருந்த பேட்டர்ன் வந்து அவங்க தொடங்கினதை இவங்க தடுத்துருவாங்க, இவங்க தொடங்கினதை அவங்க வளர விடாம பண்ணுவாங்க. ஆனா இப்போ விஜய் அவர்கள் வந்து எல்லாரும் தொடங்கின நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்து மென்மேலும் பண்ணி அவருக்கு கிரெடிட் வர மாதிரியான அதுவும் புதுசு கிடையாது, அது ஸ்டிக்கர் மாடல். நான் அதை தான் சொல்ல வந்தேன். ஒன்று வந்து நிப்பாட்டுற மாடல், ஒன்று அழிக்கிற மாடல், இன்னொன்று ஸ்டிக்கர் ஓட்டுற மாடல். இப்போ ஸ்டிக்கர் ஓட்டுற மாடல் என்னன்னா, திட்டம் இன்னொரு அரசா, மத்திய அரசு தான் இருக்கும், இல்லை மாநில அரசா, இல்லை அடுத்த ஒரு அரசாக இருக்கும். அந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு இவங்க ஸ்டிக்கரை ஓட்டிட்டு அனுப்பிடுவோம். இது வந்து ஸ்டிக்கர். அதாவது என்னன்னா, இப்போ ஐயா காமராஜர் பேர் வச்சது சந்தோஷம்தான். அதில் எனக்கு அவர் பயணியர், அவர் பேரை வைக்கிறது, உணவு விஷயத்துல அவர் பேரை வைக்கிறது தப்பு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, புதுசா ஒரு திட்டத்தை உருவாக்கி அதற்கு ஐயா காமராஜர் பேர் வைக்கிறீங்கன்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும். அப்போ நீங்க வந்து ஒரு முதல்வர் திட்டம் தான் இருக்காது, அது ஸ்டாலின் அவர்கள் பேர்லாம் இல்லை. அப்போ உங்களுக்கு என்னன்னா, ஓகே அது முதல்வர்னா அது ஸ்டாலின் அப்படி ரீட் ஆகிடக்கூடாது, அது கண்டினியூ பண்ணாம இருக்கக்கூடாது, நம்மளா புதுசா செய்யற மாதிரி. நான் முதல்வன் திட்டம் கூட அந்த மாதிரி தான் சார். இல்லை, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கூட பேர் வந்து மாற்றத்துக்கு பரிசீலனையில் இருக்குன்றாங்க. அப்புறம் விடியல் பயணமும் வந்து மாத்துறாங்கன்னு. சரிங்க, இது வந்து எல்லா ஆட்சி காலத்துலையும் நடக்கிற அல்ப அரசியல். இது ஒரு திட்டத்துக்கு பேரை மாற்றுறது. ஒரு மருத்துவமனை இருக்கும், கூட்டணி கட்சி எதனா நமக்கு விருப்பப்பட்டிருந்தா அந்த மருத்துவமனைக்கு அந்த கூட்டணி கட்சி தலைவர் பேரை வைக்கிறது. அப்புறம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பேரை பிஜேபி கிட்ட கேட்டு வச்சுக்கிட்டாரு. அப்புறம் காங்கிரஸை குசிப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு ஆர்ஜிஜிஎஸ்னு பேர். இன்னொரு காணொலியில் கூட இதெல்லாம் பேசியிருந்தேன். பட் இது என்னன்னா, ஒரு விஷயத்த வந்து இவங்களுக்கு ரெகுலர் ஐடியாஸ் தானே இருக்குது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கோ, புதுசாக எதுவுமே அப்கிரேட் ஆகலையே. அதே பழைய அரசியலில் என்ன பண்ணாங்களோ அதே மாவை அரைக்கணும். அந்த திட்டத்துக்கு வந்து கூட கொஞ்சம் பயனாளிகள், அதில் என்ன புதுசுன்னா 6வது 7வது 8வது அந்த மாதிரி வகுப்புகளை வந்து 7 to 8 இப்போ இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி செய்திங்க. கூட இன்னும் ஒரு 30 கோடி 40 கோடி எக்ஸ்ட்ராவாக செலவாகும். சில பல லட்சங்கள் மாணவர்கள் இன்னும் பயன் பெற போகிறாங்க. அதுதான் அது திட்டம் இப்போ புதுசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுது. மற்றபடி அதை பேரை மாற்றி அதில் வந்து கடந்த ஆட்சியாளர்களுக்கு அதனுடைய பேரோ புகழோ போயிடக்கூடாதுன்றது இந்த ஆட்சியாளர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. பட்
இது வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு மைண்ட் செட்லாம் கிடையாது. வந்து சாதாரணமாக எல்லாரும் பண்ணுறது தான். முன்னாடி இருந்த அந்த தடயங்களெல்லாம் அப்புறப்படுத்திட்டு எடுத்துட்டு ஒன்று திட்டத்தையே முடிஞ்சால் நிறுத்துறது, இல்லை திட்டத்தை நிறுத்த முடியாது அப்படின்னுமோ அதுக்கு பேரை மாற்றி எதனா ஒன்று பண்ணும், அவ்வளோதான். சார், டெல்லியில நடந்துட்டு இருக்கிற குழப்பங்களும் போராட்டங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல மாணவர்களை அடித்து தாக்கப்பட்டு நீதிமன்றங்கள் போயிட்டு இப்படி நடந்துட்டு இருக்கு. உண்ணாவிரதம் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா அதற்குண்டான எதிர்வினை வந்து தமிழகத்துல இருந்து போதுமான அளவுக்கு வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பார்த்தோம்னாக்கா சத்தியமூர்த்தி பவனை வந்து முற்றுகை போராட்டம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காரு. தேச விரோதிகள் தான் இதுல வந்து பங்கேற்கிறாங்க அப்படின்னு இவர் ஒரு புது கோணத்தை வந்து இதுக்கு கொடுக்குறாரு. ஒரு முறையும் முக்கியமான மசோதா வரும்போதெல்லாம் ராகுல் காந்தி இப்படி மாணவர்களை தூண்டி விட்டுட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ராகுல் காந்தி அவர்கள் தூண்டி விட்டு இவ்வளவு பெரிய போராட்டம் வந்திருக்குன்ற கிரெடிட்டை இவரே ராகுல் காந்தி அவர்களுக்கு கொடுக்குறாரா? அதாவது எப்படின்னாங்க, ராகுல் காந்தி ஆட்டத்தில் இருக்கணும். ராகுல் காந்தி ஆட்டத்தில் இருந்தால் தான் மோடியால் ஜெயிக்க முடியும். அதற்காக ராகுல் காந்தியை விட மாட்டாங்க பிஜேபி. நீங்கள் எதனா பேசினீங்கன்னா திருப்பி ராகுல் காந்தியில் வந்து நிற்பாங்க. அவரை வந்து பப்பு, அவர் வந்து வேஸ்ட்டு, அது மக்கள் பார்த்துக்கிறாங்க. அதுதான் 3 தேர்தலில் தெரியுது. அப்போது அவங்களுக்கு வந்து ராகுல் காந்தி எதிரியாக இருக்கணும். அப்போ தான் அவங்க தேர்தலில் வெற்றி பெற முடியும். அப்போ ராகுல் காந்தியை வைத்து காங்கிரஸ் கட்சி இதை செஞ்சது அதை செஞ்சது பழைய ஒப்பாரி எல்லாம் வச்சு பழைய கதையெல்லாம் பேசி மடைமாற்றம் பண்ணி இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாமல் திருப்பி மறுபடியும் இந்திரா காந்தி அவர்கள் நேரு கால கதையெல்லாம் சொல்லி ஏமாற்றி ஃபஸ்ட் என்ன மாடல் பண்ணமோ அதே மாடலை பண்ணி திருப்பி ஜெயிச்சணும். அதனால தான் நயினார் நாகேந்திரன் ஒரு 2 நாளாக அமைதியாக இருந்தார். இப்போ வந்து இது பண்ணுறாரு. இப்போ இதில் வந்து என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடிலாம் ஒன்று பேசு பொருளும் எழுச்சியே கிடையாது. இப்போது ஒரு 2 நாளாக கொஞ்சம் மாணவர்கள் அதை பற்றி பேசுகிறாங்க. அதில் எஸ்எஃப்ஐயும் டிஒய்எஃப்ஐயும் அப்புறம் வேறு சில மாணவர் இலக்கியங்கள்லாம் விவசாயிகள் சங்கம்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. திருச்செந்தூர் வழியாக வரக்கூடிய ரயில் வந்து மதுரை கிட்ட ரயிலை நிறுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் திருவத்தூரில் மாணவர்கள் அங்கே போராட்டம், டி நகரில் மாணவர்கள் இங்கே போராட்டம், கோவை அரசு கல்லூரி, வழக்கறிஞர் கல்லூரியை இன்னும் கேட்க வேணாம், அவங்களும் ஒரு சில மீட்டிங்லாம் போட்டுட்ருக்காங்க. வழக்கறிஞர்கள் தலைமையிலையும் வந்து அரசியல் கட்சிகளை காட்டிலும் மக்களிடையே சூடுபிடிக்க அரசியல் கட்சிகள் இதுக்குள்ளே வரவே கூடாது. இதுக்குள்ளே வந்தாங்கன்னா இது வேஸ்ட்டாக போயிடும். அரசியல் கட்சி இந்த பிரச்சனைகள்லாம் காரணமே அரசியல்வாதிகள் தான். அவங்களோட வேலையை வந்து நமக்கு புதுசாக பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டு அப்புறம் அந்த பிரச்சனையை எதிர்த்து அவங்களே தீர்வு கண்ற மாதிரி நம்மகிட்டே நாடகம் நடத்தி நம்மகிட்டே ஓட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் அரசியல் கட்சிகளோட நிலைப்பாடு. இப்போ நீட்டு தேர்வுன்ற பிரச்சனையும் காரணமே இவங்க தான். கல்வியை வியாபாரமாக்குனதே இவங்க தான். அதுக்கு கேபிட்டேஷன் ஃபீ அதெல்லாம் வாங்கினது எல்லாமே அரசியல்வாதிகளுக்கு வேண்டப்பட்ட நிறுவனங்கள் தான். இது ஒரு மாஃபியா. இது வந்து பணம் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுற வியாபாரம். அந்த வியாபாரத்துக்கு அதை நேர்மையாக பண்ணுறதுக்கு நியாயமாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போட்டித் தேர்வு, கொள்கை, வெங்காயம், ரூல்ஸுன்னெலாம் அதிகமாக எடுத்துகிட்டு வராங்க. அதாவது சனாதன கொள்கைகள்லாம் வந்து பேசுகிறோம். இதே வந்து என்ன படிப்புன்றது ஒரு குரு வந்து மாணவனுக்கு என்ன இப்போ தான் சொல்லி கொடுக்குறாரா, போதிக்கிறாரா? பள்ளிக்கூடன்ற ஒரு சிஸ்டம் இருக்கிறதுக்கு முன்னாடியே மாணவர்கள் வந்து குருகுலம் கான்செப்டில் குருக்கிட்ட போய் தங்கி வில்வித்தையிலேருந்து ஆரம்பித்து வேதத்துலேருந்து ஆரம்பித்து அந்த குருக்கு என்ன தெரியுமோ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ புராணத்தில் எடுத்து பார்த்தாலும் சரி, நம்ம வரலாறு எடுத்து பார்த்தாலும் சரி, யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. நமக்கு குருன்றது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிற மாதிரி தெய்வம் இருக்குது, மாதா இருக்குது, குரு இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. குருவுக்கு உண்டான வேலைகள் நடந்துருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த குருன்ற கான்செப்டையே ஒரு வியாபார மயமாக ஆக்கிட்டு அதில் வந்து போட்டித் தேர்வு, சந்து தேர்வு, பொந்து தேர்வுன்னு சொல்லிட்டு தேர்வாக வச்சு மாணவர்கள் வந்து நசுக்கிறோம், போட்டு பிழிகிறோம். இதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ இதற்கு தீர்வு கொடுக்கணும்னா இதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை. இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஒன்றும் இல்லை, அந்த அமைச்சரை எடுத்துகிட்டு அவருக்கு இதை விட உயர்ந்த துறை அமைச்சராக கூட கொடுத்துட்டு அவரை காப்பாற்றி விடலாம். 1. 2வது அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை டிசால்வ் பண்ணிவிட்டு மாநில பட்டியலுக்கு நீங்கள் வந்து தள்ளி விட்ருங்க. இப்போது நிறைய கட்சிகள் பிஜேபியை தவிர்த்து நாட்டில் இருக்கக்கூடிய 80% கட்சி என்ன கேட்குது? மாநில பட்டியலுக்கு தள்ளிவிடுங்க. அப்போ ஏன் வந்து பாரதிய ஜனதா கட்சி அதை ஏற்றுக்க மாட்டேன்? காங்கிரஸுமே நாளைக்கு ஆளுகின்ற கட்சியாக வந்தால் அன்னைக்கும் இதை செய்யுமா செய்யாத தெரியல. இப்போ இன்னைக்கு பேசுறாங்க, ஒருவேளை இவர் பிரதமர் அவங்க தான் பிள்ளையார் சொல்லி போட்டு எடுத்துட்டு வந்ததே அவங்க தான். இப்போ இதுல திமுகவை காப்பாற்றி விடணும்னு நினைக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? 2016 தானே நடந்துச்சு, அப்போ யார் இருந்தது அப்படின்னு பேசுவோம். இது 2016 வந்தா 18 வந்தது. அதுக்கு பிள்ளையார் சொல்லி எப்போ போட்டது? அந்தந்த மாநிலம் வேணும்னா வேணான்னா அது என்ன, அது எப்படி அது அப்படி வரும்? அப்படி வராதுல்ல. அந்தந்த மாநிலத்தோட சொத்து தானே அது.
அந்தந்த மாநிலம் பார்த்துக்கணும். நீங்கள் அன்னைக்கு வந்து இதனுடைய பாதிப்பு தெரியாமல் ஏதோ ஒரு பைத்தியக்கார பாவி சொன்னான்ற காரணத்தினால சொல்லிட்டு அந்த பைத்தியக்காரத்தனமான விஷயத்த இன்னி வரையிலும் இது நல்லது நல்லது நல்லது. வா, புதுசாக ஒரு கடை வருது, ஒரு ஃபேக்ட்ரி வருது, பார்த்தோன்னா ஃபேக்ட்ரி வருது, வேலை வருது, எல்லாம் வருது, கட்டுறோம். அப்புறம் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நிலத்தடி நீர் நாசமாகுது, கேன்சர் வருது, நோய் வருது, தொழுநோய் வருது, பிரச்சனை வருது, நிலத்தடி நீர் மோசமாகுது, விவசாயம் பட்டு போச்சுன்னு உடனே அப்புறமா போராட்டம் பண்ணுறோமா? அந்த மாதிரி தான் இது. இது வந்து தேர்வு எழுதுகிற மாணவர்கள் வேணான்றாங்க. நல்ல இந்த நாட்டின் மீது அக்கறை இருக்கக்கூடிய பரம்வீர் சக்கர அவார்டு வாங்கினவங்க கூட இது வேண்டாம் கேளுங்கன்றாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு கௌரவம், நாங்கள் அதெல்லாம் பின்வாங்க மாட்டோம், அதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ குஜராத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிக்கு குஜராத் மாநிலத்தில் தேர்வு நடக்குன்னு வச்சுங்களேன். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னா அது குஜராத்தோடு போச்சு. பக்கத்தில் உத்தரப்பிரதேச தேர்வு ஒழுங்காக நடந்துடும், பீகாரில் ஒழுங்காக நடந்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல இருக்கவங்க அந்த தேர்வை எழுதி அந்தந்த மருத்துவக் கல்லூரிக்கு போயிடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் தேர்வு நடக்குது, தமிழ்நாட்டில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, கேரளா மாணவனுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த நீட்டுன்னு வச்சு என்ன பண்ணுறீங்க, கேரளாவில் இருக்கிறவங்களும் தமிழ்நாடுக்கு குவாலிஃபை ஆகுறாங்க, பீகாரில் இருக்கிறவங்களும் தமிழ்நாடுல மார்க் வந்தால் குவாலிஃபை ஆகுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் டெல்லி போய் படிக்கணும்னா குவாலிஃபை ஆகுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ஆல் இண்டியா கோட்டா வச்சுக்கோங்க, ஸ்டேட் கோட்டான்னு ஒன்று வச்சுக்கிட்டு பழைய மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போது வெட்டினரி யூனிவர்சிட்டிக்கும் இது மாதிரி நடக்குதுங்க, ஆல் இண்டியா வெட்டினரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. அதிலெல்லாம் என் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆக மாட்டேங்குது. ஏன்னா வெட்டினரி படிப்புக்கு அவ்வளோ காசு கிடையாது, அதுவும் மருத்துவம் தான், அதுவும் உயிர் காப்பாற்றுறது. அது ஆடு மாடு 5 அறிவு இருக்கிற ஜீவராசியை காப்பாற்றுறது, இது மனுஷனை காப்பாற்றுறது, அவ்வளோதான் இந்த 2 படிப்புக்கு வித்தியாசம். எல்லாம் உயிர், மற்றபடி உயிர் ஓகேங்களா. மனுஷ உயிருக்கு விலை ஜாஸ்தி, மனிதாபிமானத்துக்கு விலை ஜாஸ்தி. அதன் அடிப்படையில் இது பின்னாடி இருக்கிற வியாபாரம் தான் இங்கே பிரச்சனை. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மெடிக்கல் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒன்று, இந்த மேபி போஸ்ட் கிராஜுவேஷனை டஃப் ஆக்கி வைக்கலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னா, நீட்டு பிஜிக்கு வரா மாதிரி தான் பிளான்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது செட் ஆகும், இங்கே செட் ஆகும், இதுக்கும் மாற்றி எல்லாத்துக்கும் நீட் எடுத்துன்னு வந்து குழப்பி விட்டாச்சு. தரம் என்பது நல்ல டாக்டர், ஆனால் அவங்கள வந்து நீங்கள் அதுக்கப்புறம் சர்ஜன் ஆகிறதுக்கு டஃப்பாக வைங்க, எம்எஸ் பண்ணுறதுக்கு டஃப்பாக வைங்க, அப்படி பார்க்கலாம். அது பண்ணுறது கிடையாது. அதனால் இது வந்து ஒரு வியாபார சந்தையை ஊக்குவிப்பதற்காக இவங்க பண்ணுறாங்க. மாணவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க இது என்ன விதமான. அண்ணாமலை போன்றவர்களுக்கெல்லாம் பதிலே இல்லை. நயினார் என்ன சொல்ல போறாங்க? அண்ணாமலை சொன்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னாக்கா, மாணவர்கள் வந்து சுயநலவாதிகள் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண விடாம தடுக்கணும். நீங்க சுயநலவாதி நீங்க தான் சார், உங்களை தான் சார் அரசியல்ல இருந்தே உங்களெல்லாம் தடுக்கணும் சார். உங்களுக்கு என்ன சார் தெரியும்? யூபிஎஸ்சி எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருந்தா ஐயா அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இதே தான் பேசுவாரா? இவர் ப்ரிப்பேர் பண்ணார்ல, இவர் ப்ரிப்பேர் பண்ண காலத்தில் யூபிஎஸ்சி எக்ஸாம் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. இல்லை பீகாரில் வந்துட்டு பிட்டு வச்சு எழுதுறாங்க யூபிஎஸ்சி எக்ஸாமு, பிட்டு வச்சு எழுதி அவங்க பாஸ் ஆகுறாங்க, ஒத்துக்குறாரா? இவர் மெரிட்டில் எழுதினாரு, சந்தோஷம், வந்துட்டார். இவருக்கு அது கஷ்டம் தெரியாது. இவருக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருந்தா அந்த வழி தெரியும். இவர் பேட்ச்மேட்டில் யாருன்னா தூக்கு மாட்டின்னு தொங்கியிருந்தாங்கன்னா அவருக்கு அந்த வழி தெரியும். அவருக்கு அது கஷ்டமே தெரியாது. அவருக்கு ஒரு காவல்துறை அதிகாரியாக தானே இன்னமும் சிந்திச்சுட்டு இருக்கிறாரு. என்னைக்கு பொதுமக்கள் பார்வையில் என்ன இந்த போராட்டம் பண்ற மாணவர்கள்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கிறதா, வேலை வெட்டி இல்லாத மாதிரி இருக்கிறதா? சரி, இது டெல்லியில ராகுல் காந்தி அவர்கள் கைது ஆகிறாரு, பல மாநில முதலமைச்சர்கள் கைது ஆகுறாங்க, திரும்ப அவங்கள விடுவிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னாக்கா தமிழக காங்கிரஸ் கட்சியில மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு கேம்ப் 10 நாட்கள் இன்னிலிருந்து தொடங்கி ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, அந்த பணிகளை எப்படி செய்யணும்னு அவங்களை ட்ரெயின் பண்ண போறோம்னு சொல்லி கோபண்ணா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இன்னிலிருந்து. இந்த சமயத்துல இது முக்கியமா சார்? எதுக்கு வந்து இவங்க எதிர்வினை ஆற்றணும் அப்படிங்கிற அந்த மிஸ்பிளேஸ்டு ப்ரையாரிட்டிஸ் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. இல்ல மிஸ்பிளேஸ்ட் ப்ரையாரிட்டிலாம் இல்லை, அவங்களுக்கு ப்ரையாரிட்டியே கிடையாது. மேகதாதுல தண்ணி வரல. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஐயா மாணிக்கம் தாக்கூர் ஏஐசிசி, அது பெரிய போஸ்ட்டு, டிஎன்சிசி பிரசிடென்ட்டு. ஏன் போயிட்டு அவர்கிட்ட உட்காந்து இந்த டெல்லியில் மீட்டிங் நடக்கட்டும் காவேரி, ஆனால் 4 டிஎம்சி திறந்து விட சொல்கிறேன், டிகே சிவகுமார்கிட்ட பேசி ஒன்றும் ஆர்டர்லாம் போட வேணாம், 4 டிஎம்சி காதும் வச்ச மாதிரி இருக்கட்டும். கஷ்டப்படுறாங்கண்ணா விவசாயி, அங்கமும் இங்கேனாச்சும் இருக்குது, இவ்வளோ தண்ணி இருக்குது, நீங்கள் அதாவது உங்கள் தேவைக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இல்லைன்றீங்க, அங்கே ஒன்றுமே இல்லைண்ணே, கொஞ்சம் கொடுத்து விடுங்கன்னு பேசி வாங்கலாம்ல. சார், டிகே சிவகுமார், சதீஷன், அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டியில் இவங்கெல்லாம் ராகுல் காந்தியோட இருக்காங்க. மாணிக்கம் தாக்கூர் அதுக்கு கூட போலையே. எதுக்கு நாங்கள் இங்கே படம் இங்கே ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது, என் நண்பரோட படம் ஓடிட்டு இருக்குது, அது வெற்றி விழா போனோம், அது முக்கியமாக இருக்கணும், அதை வச்சு தான் நாங்கள் இங்கே அரசியல் பண்ணணும், அதுக்கு உண்டானது தானே நாங்கள் பிளான் பண்ணுறோம்.
காங்கிரஸ் இப்போ எப்படி இருந்தாலும் சீட்டு நிறைய வாங்கணும், அது எப்படி நிறைய எம்பி ஜெயிக்கணும், நிறைய அமைச்சர் வாங்கணும், இவர் பிரதமர் ஆகணும், அதுக்கு வந்து விஜய் சார் கூட இருக்கணும். சரி, நீங்களாம் ஆகி என்ன பண்ண போகிறீங்க அது தெரியாது, ஆனால் நாங்கள் ஆகணும். நோக்கம் என்பது அவங்க அதிகாரத்தில் இருக்கணும். அதுக்கு என்ன பிரச்சார வேலையோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது வந்து அட்லீஸ்ட் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு கொஞ்சம் புத்தி கூர்மை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 நாள் தள்ளி போடுவாங்க. இது வந்து பப்ளிக்கு இதனால 10 பைசா பிரயோஜனம் இல்லை. காங்கிரஸ் மாவட்ட செயலர்கள் கூட்டம் போட்டால் என்ன, பயிற்சி எடுத்தா என்ன, எடுக்க கட்டி என்ன? உங்களால் வந்து ஒரு சின்ன பையன் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்ற ஒரு கட்சியில் 30 வயசு இளைஞன் இன்னைக்கு சாதிச்சதை உங்களோட பெரிய தலைவரால் பண்ண முடியலல்ல. பாரத் ஜோடோ யாத்திரை நீங்கள் போனப்போ நானும் தான் பெருமையாக பேசினேன். எங்கே ஒரு சைடு இப்படியா இது இப்படி போனீங்க, இந்த சைடு போவே இல்லை, பிரச்சாரமே சரியாக பண்ணல. எல்லாம் அப்படி ஜெயிச்சிருவோம் இப்படி ஜெயிச்சிருவோன்னு. இப்போ எப்படி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவங்க ஜெயிச்சிருவோம் நினச்சி தேர்தலை விட்டாங்க, அப்படிதான் காங்கிரஸும் தேர்தலை விட்டுச்சு. ஸோ எதிர்கட்சிகள் கிரியேட் பண்ண அந்த வேக்யூமை சிஜேபி ஃபில் பண்ணியிருக்குன்னு எடுத்துக்கலாமா? சிஜேபின்ற விட மாணவர்களோட கோபம், வேலைவாய்ப்புகளுடைய ஆதரவோடு நடக்கக்கூடிய போராட்டம். ஆமாங்க. இப்போ வீட்டில் வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மாலாம் உனக்கு அவ்வளோதான் மரியாதை, வீட்டுக்கு வா அப்படின்னா. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இன்னும் பெருசாக ஈடுபாடு வரல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடுறாங்க. என்ன கேட்டால் தமிழ்நாடு மாணவர்கள் இதில் 10 அடி தள்ளி எனக்கு கூட கோபமாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் பார்க்கும். ஏன்னா டெல்லியில் இருக்கிற மாணவர்கள்லாம் போராடுறாங்க, நம்ம மாணவர்கள் இப்போ இதில் இப்படி ரோடுக்கு போய் போராட்டம் பண்ணாதீங்கன்றது தான் என்னோட கோரிக்கை. என்ன இவர் நீட்டை எதிர்க்கணுன்றாரு மாணவர்கள், ஏன்னா நமக்கு உதவி பண்ண ஆள் இல்லை. இங்கே காவல்துறையை வச்சு கைது செய்கிறாங்க, கேஸு போடுறாங்க. நாளைக்கெல்லாம் நீங்கள் வேலைக்கு போகணும், வெளிநாடு போகணும், உங்கள் பாஸ்போர்ட்டு பிரச்சனை. நீங்கள் அப்போ வந்து ஆன்லைனில் எதனா ஃபேக் ஐடியில் வேணால் போட்டு போராட்டம் சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைனா வந்து கூகுள் பேல அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குன்னா பணத்தை அனுப்புங்க, இல்லை நீங்கள் புறப்பட்டு அங்கே கூட போய் அவுட் சைடில் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா மத்திய அரசும் மாநில அரசும் மாணவர்களுக்கு எதிராக இருக்கு. இந்த வியாபாரத்தில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க, எதிர்க்கிறதே கிடையாது. விஜய் சார் எங்கே எதிர்க்கிறாரு பிஜேபியை? நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன், அவர் தூக்கத்தில் கூட எதிர்க்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் இங்கே இதை பெருசாக பிரச்சனை பண்ணீங்கன்னா இங்கே இருக்கிற காவல்துறை வச்சு உங்களை அடக்குமுறை பண்ணுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து கூட்டணி அவர்கள் சொல்லி அது வந்து சும்மா பீச்சில் எடுத்துன்னு போயிட்டு அந்த பேப்பர்ல கசக்கி நீ வந்து இதில் செய்தி பீச்சில் இருக்கிற குப்பை தொட்டியில போட்டு போயிடுங்க. அவங்களாம் கூட்டணி விட்டு வரவும் வேணாம், கூட்டணியில தான் இருக்கணும். எப்படி மறுபரிசீலனை பண்ணுவோம்? வேண்டாம், நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா தான் சிக்கல். நீங்க தாவேக்காவோடவே இருங்க. கொள்கை என்ன? ஆளுகின்ற கட்சியோட இருக்கணும், அதான் கொள்கை. இருங்க. இது மாணவர் பிரச்சனை. இவங்களெல்லாம் இது வந்து கொஞ்சம் மாத்தி யோசிச்சு தான் பண்ணணும். வைகோ அவர்கள் வாயை திறக்கல, நல்லது. வைகோ அவர்கள் இந்த மாதிரி விஷயத்தில் வாயை திறக்காமல் இருப்பது தமிழக மாணவர்களுக்கு நல்லது, நீட்டு எதிர்த்து போராடுபவர்களுக்கு நல்லது. அவர் வாயை திறந்தா சிக்கல், அது நல்லதில் போய் நிற்காது. நான் ஆருடம் சொல்ல, ஜோசியம் சொல்ல, எனக்கு வாஸ்து தெரியாது. ஆனால் அரசியல் நகர்வில் வைகோ அவர்கள் ஒரு விஷயத்தில் தலையிடலைன்னா அந்த விஷயம் வந்து ஒரு நல்ல நோக்கத்தில் போயிடும். வைகோ ஒரு விஷயத்தில் தலையிட்டாருன்னா அது காலி. இதுதான் கடந்த கால வரலாறு. இலங்கை பிரச்சனையெல்லாம் பேசி பேசி தான் அவ்வளோ பேர் செத்தாங்க. நீங்கள்லாம் நல்லா இருக்கிறீங்க அரசியல் பண்ணிட்டு, கொன்னு குவிச்சான் ஈழத்தில். நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்க. ஈழம் பிரச்சனையை அதிகமாக பேசினவங்களாம் நல்லா இருக்கீங்க. என்ன அழுத்தத்தை கொண்டு வந்தீங்க என்னன்னு தெரியல. அப்புறம் அந்த காங்கிரஸோட அப்படி ஒரு நட்பு திமுக உட்பட. அதிமுகவும் ஈழ பிரச்சனை எப்போ ஒன்றும் பெருசாக பேசலை, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி, அது இலங்கையில் நடந்தது, இங்கே அதனால ஒன்றும் தாக்கலை. இப்போ இது நீட்டு தேர்வு, இங்கே இருக்கிற மாணவர்கள் இறக்குறாங்க, என்ன பண்ண போறீங்க? அதிமுகலாம் கட்சி இருக்கானே தெரில, என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. ஏன் நீட் தேர்வு வந்து உங்களுக்கு கோபம் வரலையா? இங்கே இருக்கிற மாணவர்கள் சம்பவம் உங்களுக்கு வலிக்கலையா? அமைதியாக இருக்கிறீங்க. ஏன்னா பிஜேபி அவ்வளோ நல்லதாக உங்களுக்கு பண்ணிடுச்சு, உறவாடி உங்களை கெடுக்கலை, உங்களை அடமானத்தில் இருக்கு சொல்லி அதிமுக ஆன்மாவே சதைக்கல பிஜேபி. திமுக மாணவர் அணியோ இளைஞர் அணியோ கூட இதுல பெருசா இறங்கலையே சார். இவங்களுக்கெல்லாம் தார்மீக அடிப்படை கிடையாதுங்க. இவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்தவங்க, ஆளுமைகள் இல்லை. எல்லாரும் அறிக்கைகளோட முடிக்கிறாங்க, அவ்வளவுதான். அறிக்கைகள் தீர்மானம் போட்டு அனுப்புறது, தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிட்டா எதுக்கு செஸ் ஒலிம்பியாடுக்கு மோடிஜி இங்க வந்தாரு, எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன செஞ்சிட்டாங்க, என்ன செஞ்சு கீழ்ச்சாங்க தமிழ்நாட்டுக்கு? மெட்ரோ ரயிலுக்கு அள்ளிலாம் பணம் கொடுத்தாங்களா இல்லை கிள்ளி கொடுத்தாங்களா? சைக்ளோனு, ஒக்கி, கஜா, ஒவ்வொரு பேர் அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் என்ன காசு கொடுத்தது மத்திய அரசு? எதுக்கு நட்பு பாராட்டுறீங்க? எதுக்கு பிரதமர்னு போய் ஈன்றீங்க? போகாம தானே இருந்தீங்க 2-3 வருஷம் நீங்கள் ஸ்டாலின் சார். அதுக்கப்புறம் நித்தி ஆயோக்கு போனீங்க. தான் இப்போ விஜய் சார் நட்பு அப்படியே பாராட்டுறாரு கொள்கை எதிரியோட. அவங்களாச்சும் அட்லீஸ்ட் நடிக்க வச்சு செஞ்சாங்க, ஏதோ ஒரு சில நேரத்தில் கேள்வி கேட்டாங்க. இவர் அதை விட மோசம், சும்மா தமாசுக்கு பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்லி 4 பிரச்சாரத்தை பண்ணிட்டு
இப்போ ஒவ்வொரு நாளும் டெய்லி எக்ஸ்போஸ் ஆகுற யாரானா தாவேகா முதலமைச்சர் ஐயா விஜய். சரி, போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட இந்த டெல்லியில நடக்கிற பிரச்சனைகள் பத்தி கேட்கும்போது டெல்லி பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்க, தமிழ்நாட்டிலே நிறைய பிரச்சனை இருக்கு, நம்ம இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் அழகாக பேசியிருக்காரு, மடைமாற்றம் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார் பாவம், அவர் சூழ்நிலை. அவரே பசியில் இருந்திருப்பார், சாப்பிட்ருப்பாரு, சாப்பிடாம இருப்பார், பஸ்ஸு ஓடுதா ஓடலையான்னு தெரில. அவங்க தலைவரே கம்முன்னு இருக்கும்போது அவர் என்னங்க பண்ண முடியும்? தலைவர் தானே அதுக்கெல்லாம் வழிகாட்டணும். உங்களுக்கு முன்னேறு கரெக்டாக போச்சுன்னா தான் பின்னேறு கரெக்டாக வரும். முன்னேற யூட்டர்ன் அடிச்சு அங்கேயே சுற்றி நிற்குதுல்ல. அவருக்கு நீட்டு தேர்வில் ஒரு ஜெனியூனான அக்கறை கிடையாது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு. ஏன்னா அவர் சொன்னா கேட்கக்கூடிய இடத்துல பல இளைஞர்கள் இருக்காங்களே, ஜென்சி கூட்டம் பின்னாடி வரும். இல்லைங்க, எனக்கு வந்து அபிஜித் தீப்கே இஸ் மோர் தென் எனஃப் தென் ஆல் தீஸ் பீப்புள் ஹூ ஆர் சிச்சுவேஷனல் பொலிட்டிக்கல் பீப்புள். எதுவுமே கிடையாது ஆடுறதுக்கு. ஒரு பிரச்சனையை எடுத்து அதை வச்சு முன்னிறுத்து அவன் போராட்டம் போயிட்டு இருக்கு. அரசியல் கட்சியா அது மாறுதா, தேர்தல் நிற்கிதா கொள்ள, அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அது சிஜேபியே அது இந்தியா லெவலில் பண்ணுறது தான் உத்தமம். அது கரெக்ட் சார். ஆனா நீட்டு ஆரம்பத்துல இருந்து எதிர்த்தது தமிழ்நாடு தான். கரெக்ட். பிரகாஷ் ராஜா போயிருக்கிறாருல, அப்புறமா இன்னொரு நடிகர் கிஷோர் பேசியிருக்கிறாருல, ஹேட்ஸ் ஆஃப். நீங்களாம் வெறும் நடிகர் கிடையாது, நீங்களாம் வந்து இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கிறவங்க. சரி, இப்ப இயக்குநர்களும் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதாவது ரஞ்சித், அமீர், வெற்றிமாறன்லாம் வந்து சமுதாயத்துக்காக இருக்கிறவங்க. அவங்க படம் ஓடுறது ஒண்டி அவங்க வாழ்க்கை கிடையாது. வெற்றிமாறன்லாம் வந்து எது ஒரு பொது பிரச்சனைனாலும் பேசுவாரு. அமீர் அண்ணெல்லாம் வந்து அவர் ஒரு படி மேல. ரஞ்சித் அவர்கள் பாரதி ராஜா காலத்துல இருந்து அவர் அமீர் வந்து அவரோட பயணம் பண்றாரு. பாரதி ராஜா ஐயா போட்ட விதைன்றது தமிழ் விதை, அது உணர்வு ஜாஸ்தி, உறக்கமா பேசுவார். மத்திய அரசாவது மண்ணாங்கட்டி ஆகுதுன்னு சொல்லிட்டு பேசுவார். அந்த வளப்புல கொஞ்சம் பேர் வந்ததுல அமீர் அவர்கள்லாம் இருக்கிறாங்க. அது சீமான் அண்ணன் அவங்கெல்லாம், அது ஒரு குரூப்பு. சேரன் அவங்கெல்லாம், இவங்களுக்கெல்லாம் படம் இருக்கோ இல்லையோ, அவங்க கையில் காசு இருக்கோ இல்லையோ, அவங்க ஏதோ ஒரு மக்கள் பிரச்சனைன்றப்போ வருவாங்க. அந்த குரூப் வந்தால் போதும். இதை தாண்டி வேற நல்லா படம் ஓடுறது, பெரிய மார்க்கெட் இருக்கிற ஹீரோலாம் வந்தாங்கன்னா சிக்கல். ஏன்னா உங்களுக்கெல்லாம் படம் முக்கியம் சார், நீங்கள் அதை நம்பி இருக்கிறீங்க. இண்டஸ்ட்ரி, உங்கள் ப்ரொடியூசருக்கு யார் பதில் சொல்ல? கேஸ்லாம் வாங்கினீங்கன்னா இப்போ கேஸ் வாங்குறதுக்கு யார் இருக்குன்னா பிரகாஷ்ராஜ். அவருக்கெல்லாம் படம் இருந்தால் என்ன, இல்லை கட்டி என்ன. அதாவது இதுதான் படத்தில் நீங்கள் நடிகிற ஹீரோவாக பார்க்கறதுக்கும் நிஜத்தில் பார்க்கறதுக்கும் அதான் வித்தியாசம். நன்றி சார், பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. வணக்கம். நன்றி, வணக்கம்.